நான் வந்ததுலேருந்து கில்லாக்கிறேனா இல்லை உங்களுக்காக தயவு செஞ்சு சொன்னால் நம்ப மாட்டாங்க, சிரிப்பாக கூட இருக்கும். அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கும் போது நம்ம எல்லாம் எல்லாம் குழந்தைங்க ஒருத்தன் இவர் பிறக்கும் போது மட்டும் அழுதார், டிஎம்கேன்னு அழுதார். அந்த அளவுக்கு டிஎம்கே உடைய ஒரு உடன்பாடோட ஒரு எப்படி சொல்றது ஒரு பித்து பூச்சி போய் பைத்தியம் பூச்சி போச்சு இருக்கு, பைத்தியம் மாதிரி சுத்திங்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, எனக்காக என் தாய்மனை சந்தோஷத்துக்காக இவருக்கு திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ சீட்டு கொடுங்க ஐயா ஸ்டாலின் ஐயா. சத்தியமாக நேரடியாக கேட்குறேன். 2 முறை நம்ம கட்சியில் கவுன்சிலராக இருந்திருக்காங்க ஐயா. நாங்கள் எப்படி வந்து சும்மா கலாய்ச்சா கூட விட மாட்டார் ஐயா. உட்கொள்ள மாட்டார் விட மாட்டார்ன்றதோட உட்கொள்ள மாட்டார். உங்கள் காலில் வந்து கும்புறேன் அண்ணா, உதயண்ணா ப்ளீஸ் அண்ணா, இவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுங்கண்ணா. நம்ம டிஎம்கே கட்சி தானே இவரும். சொல்லுங்கம்மா கேளு. நீங்கள் எம்எல்ஏ சீட்டு வாங்கினா மக்களுக்கு நான் நம்ப என்னால தானே கொடுப்பாங்க. நம்மளுக்கு எனக்கு என்ன பண்ணுவீங்க? மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? 1000 ரூபா வருது, பஸ்ஸில் லேடிஸ் ஏறிக்கிறாங்க, 100% கொடுப்பாங்க எம்எல்ஏ சீட். அவங்களே கொடுக்குறாங்க. நான் என்ன செய்யணும்? 100% எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்க. தளபதியே சரி, நம்ம செய்யல பொம்பளைக்கு செய்யல இப்படி பேசுறாங்க. பொம்பளைக்கு என்ன, பொம்பளைக்கு யாருன்னா கொடுப்பாங்களா எம்எல்ஏ சீட்? கொடுப்பாங்களா? பொம்பளை பேர்ல பதிவு பொம்பளை பேர்ல லேடிஸ் கம்மி, லேடிஸ் பஸ் பெரிய மாசம் 1000 ரூபா விடுது. இதை விட என்ன செய்ய முடியும்? இது வரைக்கும் கலைஞர் காமராஜர் எல்லாம் இவர் அப்படியே விட கூடாது. நம்ம தான் பார்க்கணும். பைத்தியம் முடிச்சு முத்தி போயிட்டு சரி. எந்த முதலமைச்சர்னா ராமசாமி எல்லாம் இருந்தாங்க, யாருன்னா கொடுத்தாங்களா? தளபதி மட்டும் தான் 1000 கொடுக்குறாரு. பஸ்ல போய் பெண்கள் ஏறிக்கிறாங்க. பஸ்ல ஏறும்போதே ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுங்க. பஸ்ல ஏறும்போது ஆளுக்கு 1000 ரூபாய். சரி, ஆண்களுக்கு நம்ம தாலியத்த பசங்க ஆண்கள் வந்து தன் கை கொண்டு வாழ வேண்டிய கரெக்ட். இது உண்மைதான். பெண்களுக்கு தான் இது 100க்கு 100 உண்மைதான். தன் கையாலே பல பரீட்சை கொண்டு சிரிக்காதப்பா. ஓம் மந்திரம் என்றும் எந்திரம் என்று எந்திரம் கேடுங்க. அனைத்து ஜாதி அர்ச்சகராகலானா நீ படிச்சிருந்தா உள்ள படிச்சிருந்தா போய் நேர போவ கோயில் உள்ள கேட்டுங்க. நரேந்திர மோடி பேசி கேட்டா வேஸ்ட் 10 பைசா தண்ணி இல்லாத கதை ரோஜனமே கிடையாது. நான் வீட்டுக்கு போறேன், வேஸ்ட் கதை. ஓடிப்போ கீடி போலாம் பேசக்கூடாது. ஓடி போய பனை மரத்துல பூச்சி கட்டி போட்டு போயினே இருப்பேன். பனை மரம் ஒழுங்கா பேசணும். கடலுக்கு இடத்துல இருந்து வருவாங்க. பனை மரத்துல கட்டி கிடையாது. நான் என்ன சொல்றேன்? நான் சொல்றேன். நான் கிளம்புறேன். ராமதாஸ் சொன்ன மாதிரி கடல் எப்பா சாமி ஆள ஓடி எம்எல்ஏ கடல் தூக்குறோம்.